எதிர்வரும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் சாமானியர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பது பற்றி பட்டய கணக்காளர் சங்க செயலாளரோடு நமது செய்தியாளர் பிரவீன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கலாக இருக்கக்கூடிய சூழலில் சாமானியர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் மற்றும் தற்போதைய முதலீட்டு போக்கு உள்ளிட்டவை குறித்து பேச தென்னிந்திய பட்டய கணக்காளர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பட்டய கணக்காளர் சங்கத்தின் தற்போதைய செயலாளருமான திரு ஜலபதி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த பட்ஜெட்ல சாமானியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படிங்கறது இந்த பட்ஜெட்ல என்னவா பார்க்கலாம் சார்? எல்லா பட்ஜெட்ல எதிர்பார்க்கிற மாதிரி இந்த பட்ஜெட்லயுமே சாமானிய மக்களினுடைய அன்றாட பொருட்களுக்கு பிரைஸ், அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எந்த வகையில் கம்மி பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் டேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ண முடியும், பிளஸ் அந்த சாதாரண மக்கள் பையிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த பட்ஜெட்ல எப்படி வரி விதிப்பு இருக்கும், பிளஸ் இந்த எக்கனாமிக் பாலிசிலையும் எப்படி கொண்டு வருவாங்கிறதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்னன்னா அவங்களுடைய பணப்புழக்கம், நம்ம கையில் பணம் சாதாரண மக்கள் கையில் பணப்புழக்கம் வரத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதுதான் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அதாவது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், அது மிஸ் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. இதுதான் எக்கனாமிக் பாலிசினுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் தான் இருக்கும். இந்த பட்ஜெட்லையும் அதுதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இப்படி ஒரு விஷயத்தை வியக்கத்தக்க ஒரு விஷயம் வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு காமன் மேனா ஒருத்தர் எதிர்பார்க்கலாம்னா என்ன எதிர்பார்க்கலாம்? நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்றது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த அளவுக்கு என்னன்னா டோட்டலாகவே அதாவது டேக்ஸ் ரிலாக்ஸேஷன், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற டேக்ஸை ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிம்பிளஸ்ட் ஆக்டா மாத்துறதுக்காக தான் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் லாஸ்ட் 4-5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஈவன் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாகவே அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் அகைன் நியூ இந்த டைம் அச்சீவ் பண்ணோனவே இவங்களுடைய ஃபோக்கஸ் சிம்பிளிஃபைடு டேக்ஸ் ரூல்ஸ். ஸோ நிறைய பேர் டேக்ஸ் நெடுக்குள்ள உள்ள கொண்டு வரணும், சிம்பிளிஃபைடாக இருக்கணும். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால இந்த டேக்ஸ் பேஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இப்போ 7 lakh வரைக்கும் டேக்ஸ் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறது மேபி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நிறைய மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் டேக்ஸ் ரேட்டுக்கு வருவாங்க. ஸோ ஆல்வேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டு மட்டும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 1 lakh டேக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அது 2 lakh 3 lakh பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக் டேக்ஸ் ரேட் ரெடியூஸ் ஆகும். மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் டேக்ஸ் பே பண்ணாங்கன்னா, அதுக்கான ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தாங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக் டேக்ஸ் ரேட் ரெடியூஸ் ஆகும். அதான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. வரி விதிப்பு தொடர்பான விவகாரங்களில் எளிமைப்படுத்துவதற்கான ஏதேனும் நடைமுறைகள் கொண்டு வரப்படுமா என்பது வல்லுநர்கள் தரப்பிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.